Hi, welcome to my channel. இது வந்து சமச்சீர் கல்வி accountancy 12th standard. So நம்ம படிக்க போகிற டாபிக் வந்து chapter 2, that is non-profit organization, multiple choice questions. Okay, right, பார்க்கலாம். Choose the correct answers. Receipts and payments account is so receipts and payments நான் already சொல்கிறேன், it's a cash book, correct? So cash book records all what? Cash book records all, it's a real account. It's okay, so answer வந்து B. Receipts and payments a cash book, it's a real account, correct? அவ்வளோதான். Receipts and payments account records receipts and payments of what? So revenue nature only, capital nature only. Revenue nature na என்னன்னாக்கா லைக் நீங்கள் ரெவென்யூ கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ ஐட்டம்ஸ் லாஸ்ட் டைம் படிச்சிருப்பீங்க. ஸோ ரெவென்யூனாக்கா salary paid, salary received, commission paid, commission ஸோ ரெகுலராக எப்பயுமே இது இருக்கும். ஓகே, ஸோ கேபிட்டல்னாக்கா லைக் பர்ச்சேஸ் ஆஃப் அசெட், லைபிள், லோனு, அது எப்போச்சும் லைக் இது வந்து ரெகுலராக இருக்கும், ரிக்கரிங்காக இருக்கும். இது வந்து நான் ரிக்கரிங்காக இருக்கும், எப்பவுமே ரொம்ப நடக்காது இது. ஓகே, ஸோ ரெவென்யூ நேச்சர் அண்ட் ரெண்டுமே ரெக்கார்ட் பண்ணும், கரெக்டாக? ஸோ ரிசிப்ட்ஸ் அண்ட் நீங்கள் அசெட் வாங்கினாலும் ரெக்கார்ட் பண்ணி, அசெட் விற்றாலும் ரெக்கார்ட் பண்ணுவீங்க, கரெக்டாக? நீங்கள் சேலரிஸ் கட்டினாலும் ரெக்கார்ட் பண்ணுவீங்களா, கமிஷன் ரிசீவ் பண்ணாலும் ரெக்கார்ட் பண்ணுவீங்க. ஸோ எல்லாத்துமே ரெக்கார்ட் பண்ணுவீங்க. ஸோ தட் கம்ஸ் அட் சி, தட் இஸ் போத் ரெவென்யூ அண்ட் கேபிட்டல் நேச்சர். ஓகே, ரைட். பேலன்ஸ் ஆஃப் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் இண்டிகேட்ஸ்னா பேலன்ஸ் லாஸ்ட்டில் நம்ம போடுவோம். என்ன வரும் லாஸ்ட்டில்? கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் பை பேலன்ஸ் கேரிட் டவுன் அப்படின்னு போடுவோம்ல. ஸோ தட் இஸ் நத்திங் பட் கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ் ஆஸ் ஆன் அந்த டேட்டில். ஸோ அந்த டேட்டில் எவ்வளோ இருக்குது அவ்வளோதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ரைட். Income and expenditure account is a what? Income and expenditure just like a profit and loss account. Already சொன்ன profit and loss account தான். Profit and loss account records all what? Nominal account. Okay, so profit and loss account is a nominal account. Cash book is a real account. Okay, right, அவ்வளோதான் ஆன்சர். நெக்ஸ்ட், income and expenditure account is prepared to find out what? Surplus or deficit. நம்மளுக்கு தெரிஞ்சது தான். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எதுக்கு நம்ம பண்ணுவோம்? ப்ராஃபிட் ஆர் லாஸ்னால் நம்ம வந்து ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ் தேவையில்லை, ஃபினான்ஷியல் நம்ம பேலன்ஸ் ஷீட் எதுவுமே போடல. இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் தான் ரெக்கார்ட் பண்ணதில் சர்ப்ளஸ் ஆர் டெஃபிசிட் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண. ஆன்சர் இஸ் சி. ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஷுட் நாட் பி ரெக்கார்டட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் என்ன ரெக்கார்ட் பண்ண மாட்டோம்? சேல் ஆஃப் ஓல்ட் நியூஸ் பேப்பர் ரெக்கார்ட் பண்ணுவோம், லாஸ் ரெக்கார்ட் பண்ணுவோம், கரெக்டாக? லாஸை நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம், ஹானரியம் பெய்ட் ரெக்கார்ட் பண்ணுவோம். சேலை நம்ம ரெக்கார்ட் பண்ண மாட்டோம் பிகாஸ் இட்ஸ் அ வாட்? கேபிட்டல் ரிலேட்டட் ஐட்டம், ரைட்? ஸோ இதில் என்ன பண்ணுவோம்னாக்கா லாஸ் வந்ததா ப்ராஃபிட் வந்ததா மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணுவோம், தவிர இந்த சேல் ப்ரொசீட்ஸ் எல்லாம் நம்ம இதில் ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ அதான் லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசெட்ஸ், லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர், ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர், இப்படி தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவாங்க. சேல் அமௌண்ட்டெல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். ஸோ ஆன்சர் இஸ் டி. இது தப்பு, இது தப்பு, இது தப்பு. ஐ மீன் இது மூணுமே இதில் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஓகே, அதனால் ஆன்சர் டி. Subscription due but not received for the current year. Subscription due is but not received for the current year. What it is? Subscription வரல, வரணும் ஆனால் வரல, கரண்ட் இயருக்கு வரல. இட்ஸ் அன் அசெட்டா, எக்ஸ்பென்சஸா, லைபிலிட்டி, அண்ட் ஐட்டம் டு பி இக்னோர்ட். ஸோ நம்ம அசெட்டில் போடுவோம், கரெக்டாக? ஸோ அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். ஸோ ஆன்சர் இஸ் ஏ. லெகசி இஸ் அ கேபிட்டல் ரிசீப்ஸ்னு எப்பயும் லெகசி எப்பயுமே வராது. இட்ஸ் அ கேபிட்டல் ரிசீப்ட்ஸ்னால் இன்கம். சரி, லெகசின்னு தான் சொன்னேன். ஸோ அனாத ஆசிரமம்க்கு சொத்து எழுதி வைக்கிறது, பெரிய லம்சம் அமௌண்ட் வருது, டாக்குமெண்டேஷன் சோர்ஸஸ் வந்து நம்ம சேரிட்டபிள் ட்ரஸ்ட்க்கு எழுதுறது, இதெல்லாம் வந்து லெகசி சொல்லுவாங்க. ஓகே, இட்ஸ் அ கேபிட்டல் ரிசீப்ட்ஸ். ஓகே, ரைட். டொனேஷன் ரிசீவ் ஃபார் த ஸ்பெசிஃபிக் பர்பஸ் இஸ், ஏதாவது டொனேஷன்ஸ் நம்மளுக்கு வருது, எப்போச்சும் தான் டொனேஷன்ஸ் வருது. ஸோ தட் கம்ஸ் அண்டர் கேபிட்டல். சேம் லைக் லெகசிஸ். ஓகே, ஸோ ஆன்சர் வந்து பி. ரைட். இது வந்து ப்ராப்ளமேட்டிக், இது சிம்பிள் தான். தேர் 500 members in a club, each paying 500 as annual subscription. ஸோ 500 into 100 எவ்வளோ வருது உங்களுக்கு? 50,000. சப்ஸ்கிரிப்ஷன் டியூ பட் நாட் ரிசீவ் ஃபார் த கரண்ட் இயர். ஸோ 200 rupees அவங்க இந்த இயர் கட்டல. அப்போனா நம்மள்கிட்ட எவ்வளோ வந்தது? 49,800 வந்தது. 200 அவுட்ஸ்டாண்டிங். ஸோ டோட்டலி எவ்வளோ? 50,000 இஸ் அ பெண்டிங். ஓகே, சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் நம்ம வந்து லைபிலிட்டிஸில் போடுவோம். கொஸ்டின் பாருங்கள், ஃபைண்ட் த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன் டு பி ஷோன் இன் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி காட்டுவீங்க? இப்படி தான் காட்டுவீங்க, கரெக்டாக? இது ஃபுல்லாக காட்டுவீங்க. சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் 49,800, அவுட்ஸ்டாண்டிங் வந்து 200, டோட்டலி 50,000. நோ அட்வான்ஸ் இஸ் டேக்கன் இன் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் பிகாஸ் வில் பி ஷோயிங் இன் வேர்? லைபிலிட்டிஸ். லைபிலிட்டிஸை நம்ம போடுவோம். ஸோ ஆன்சர் என்ன இதில்? ஏ. Okay, I think that's it.
அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சாப்டர் வந்து ஐ திங்க் பார்ட்னர்ஷிப் போகிறோம். ஸோ ஓகே, தேங்க்யூ.